வெல்கம் டு கீக்கி ரீடர்ஸ் கிளப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். நம்மள பல பேருக்கு மற்ற பயோனியர்ஸை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து இருக்கிற சில நல்ல ஹேபிட்ஸ், நல்ல விஷயங்களை நம்மளும் ஃபாலோ பண்ணி அதை வச்சு நம்மளோட ஆஸ்பிரேஷன்ஸ் சீக்கிரமா அச்சீவ் பண்ணிடலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். இட் குட் பி a career related goal, or it could be a relationship related goal, or health or finance and whatnot, right? So யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம நியூ இயர் அன்னைக்கு அப்படியே இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு பெரிய லிஸ்ட் ஆஃப் ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். ஆனா அதுல எவ்வளவு பேர் வந்து அதை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணி எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் அதே எனர்ஜி லெவலோட அதே எந்தூசியாசமோட அதை ஃபாலோ பண்ணி அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றோம் அப்படின்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ எதனால நம்ம வந்து ஒரு நல்ல விஷயத்த, ஒரு நல்ல பழக்கத்தை ஆட் பண்ணணும், இல்ல வந்து ஒரு கெட்ட பழக்கத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா, the ultimate goal is ஒரு ப்ராப்ளம். We want to solve a problem in our life, right? அத வந்து எப்பவுமே அந்த நோகாத நோம்பி கும்பிடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு எப்படி வந்து ஒரு லிட்டில் எஃபர்ட், கம்மியான எஃபர்ட் போட்டு ஒரு பெரிய அவுட்கம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஸோ ஒரு நல்ல விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ, இல்ல ஒரு கெட்ட விஷயத்துல இருந்து வெளிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாவோ இருந்தீங்கன்னா, இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க. திஸ் புக் ஐ வுட் ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் யூ டு ரீட் இட். ஸோ இது வந்து வாயில சொல்ற அளவு ஈஸி இல்ல பிராக்டிஸ் பண்றது. ஸோ தட் மீன்ஸ் ஒரு ஒரு பீஸ், தெர் இஸ் அ மிஸ்ஸிங் பீஸ் இன் திஸ் பசில். ஐ அம் ஷூர் யூ வுட் அக்ரி டு தட். ஸோ இந்த ஆசம் புக் அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிச்சீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட் கன்வின்ஸ்ட். நம்ம வந்து ஒரு பெரிய கோல் அச்சீவ் பண்ணணும், ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு ரெசல்யூஷன் எடுக்கும்போது வேணா ஒரு சாதாரண கோலா இருக்கலாம். பட் வந்து ஓவர் அ டைம் அதை பார்த்து நீங்க வந்து ஆர் மைண்ட் வில் கெட் ஓவர்வெல்ம்டு. ஸோ இட் வில் யூ வில் டென் டு ஃபீல் ஓவர்வெல்ம்டு பிகாஸ் தட் இஸ் சோ பிக். ஸோ அந்த மாதிரி ஓவர்வெல்ம் ஆகி அதை பண்ண முடியாம போறதுதான் நம்ம பல பேருக்கு நடக்கிற யதார்த்தமான வாழ்க்கையில நடக்கிற விஷயம். ஸோ இந்த புக் படிக்கும்போது இந்த ட்ரெடிஷ்னல் கோல் ஓரியன்ட் மைண்ட் செட்ல வைக்கிற கோல்ஸ் வந்து சாத்தியமே இல்லை அப்படின்னு கன்வின்ஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்லாம டெய்லி வந்து ஒரு 1% டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட், தட் இஸ் வாட் யுவர் டெய்லி கோல் ஷுட் பி அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா கன்வின்ஸ் பண்ற மாதிரி ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருப்பாரு. ஸோ இஃப் யூ ரியலி வாண்ட் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் லைஃப், பெரிய கோல் செட் பண்ணணுமா அப்படிங்கிறது இல்ல, டெய்லி 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணுமோ அதை செஞ்சனாவே போதும் அப்படிம்பாரு. ஸோ நம்ம இந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா 1%ல என்ன பெருசா அச்சீவ் பண்ண முடியறது, அந்த டைனி, ஹவு டு ஐ சே, ரிடிகுலஸ்லி ஸ்மால் கோல் அப்படிங்கிறதுல என்ன பெருசா ஆயிட போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பட் இது வந்து த்ரூஅவுட் த இயர் நீங்க பண்ணும்போது compounding effect அப்படிங்கிற கான்செப்ட்னால, so it becomes 37 times better. So what I'm trying to say is you try to become 37 times better than how you were when the starting of the year. 1% daily improve ஆகிறதுனால 37 times உங்களால நீங்க better version of yourself ஆக முடியும்னா இதை விட பெரிய நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்னவா இருக்க முடியும். ஸோ 1% டெய்லி ஸ்மால் கன்சிஸ்டன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனை சந்திக்க முடியும் அப்படின்னு இந்த புக்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சாதாரண ஒரு கான்செப்ட் எப்படின்னு இருக்கும்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபிட்டா பாடியை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஸோ ஒரு நாள் 30 மினிட்ஸ் ஜிம்ல ஸ்பெண்ட் பண்றதை வச்சு யூ கான்ட் கெட் யுவர் ஷேப். ஸோ இட் ஹாஸ் டு பி லைக் ஸ்மால் ஹேபிட். யூ ஹவ் டு டூ continuously, consistently, for at least for 6+ months to start seeing that value. அதை விட்டுட்டு 1 வீக் போயிட்டு எந்த டிஃபரன்ஸும் இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கிறதையும் ஆத்தர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்றதுன்னா அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. ஸோ ஹேபிட் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஹேபிட் லூப்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால we can easily acquire a new habit அப்படின்னு சொல்லியிருப்பாரு. So habit loop consists of 4 steps. One is cue. Cue means ஒரு particular ஒரு குறி, ஒரு trigger point. Second is craving, ஒரு ஏக்கம், ஒரு ஒரு motivation force. Third வந்து response, the action you take, ஒரு செயல்ல நம்ம ஈடுபடுறோம். Fourth வந்து reward, the prize, what you get for doing that. ஸோ இந்த 4 விஷயங்கள் இருந்தா மட்டுமே நம்ம ஒரு ஹேபிட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஆத்தர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன, இந்த பிரஷிங் ஹேபிட்ல இது எப்படி ஃபிட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ தட் யூ வில் கெட் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம டெய்லி காலைல பிரஷ் பண்றோம், ஏன் பிரஷ் பண்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ வை பிரஷ் இஸ் கியூ. இதுல என்ன அப்படின்னா அந்த குறி என்ன, ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும். அது என்ன ட்ரிகர்னா, எனக்கு
ஐ ஜஸ்ட் லவ் சிப்பிங் தட் ஹாட் காஃபி. காலையில அந்த ஹாட் காஃபி குடிக்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு ஒரு இட் கிவ்ஸ் மீ லாட் ஆஃப் ப்ளஷர். ஸோ அதுதான் என்னோட கியூ. ஸோ பிகாஸ் ஐ வாண்டட் டு சிப் மை ஹாட் காஃபி, that's a trigger point for me to make me to do brushing. இந்த கியூ இருக்கிறதுனால, இந்த ட்ரிகர் பாயிண்ட் இருக்கிறதுனால, ஐ டெவலப் சர்டன் கைண்ட் ஆஃப் அ கிரேவிங். கிரேவிங்னா என்ன? ஒரு ஏக்கம். அந்த காஃபி குடிக்கும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க. அப்படியே யூ ஃபீல் சோ எனர்ஜெட்டிக். யூ கெட் சோ எனர்ஜைஸ்ட் டு ஃபேஸ் த என்டையர் டே. யூ ஃபீல் சோ கிரேட். ஸோ அந்த அந்த ஃபீல்காக, அந்த ட்ரிகர் அண்ட் அந்த ஃபீல், இந்த 2 விஷயத்தினால ஒரு ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ்? ஐ ஜஸ்ட் ஜம்ப் அவுட் ஆஃப் மை பெட் அண்ட் ரஷ் டு மை பாத்ரூம் அண்ட் டேக் மை டூத் பிரஷ். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ற ரெஸ்பான்ஸ். இந்த 3 பண்றதுனால என்ன ரிவார்ட் கிடைக்குது? ஸோ மை டீத் இஸ் கிளீன் அண்ட் ஐம் ஆல் செட் டு கோ அண்ட் சிப் மை ஹாட் காஃபி அண்ட் ஐ ஃபீல் சோ கிரேட். அந்த டே வந்து ரொம்ப சூப்பரா இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன், அந்த ஹாட் காஃபி குடிச்சதுனால. ஆனா அந்த ஹாட் காஃபி குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால I had this habit of brushing my teeth. Okay. So cue, craving, response, reward. இந்த 4 விஷயங்கள் வந்து ஒரு ஹேபிட்ட ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னா, அதை நம்ம அப்படியே மேனிபுலேட் பண்ணி நம்ம பிரெயினை ஏமாத்த ட்ரை பண்ணி இந்த 4 விஷயமும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபிட்ட பழக வைக்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்துட்டு நைட் பெட்ல படுத்து 3 to 4 minutes மேக்ஸ் I would sleep. That's the maximum time I would be awake lying on the bed. காலையில எந்திரிக்கும் போதும் எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள்ல ஸ்னூஸ் பட்டனை கிளிக் பண்ணது கிடையாது. ஒரு அலார்ம் ரிங் கேட்டா இம்மீடியட்லி த நெக்ஸ்ட் செகண்ட் ஐ வில் பி அவுட் ஆஃப் மை பெட். இதை சொன்னோன்னே ரொம்ப பொறாமப்பட வேண்டாம். ஸோ இந்த ஹேபிட்டை கிரியேட் பண்றதுக்கு ஐ ஹேட் டு ஒர்க் ஆன் கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட். ஸோ வந்து ஐ ஹேவ் டு நான் வந்து என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட் பாவம் அது என்ன சொன்னாலும் நம்பிடும் இல்லையா? ஸோ வந்து என்ன கியூ, என்ன கிரேவிங், என்ன ரெஸ்பான்ஸ், என்ன ரிவார்ட் அப்படின்னு அது இதுவும் சொல்லி மேனிபுலேட் பண்ணி என்னோட சப்கான்ஷியஸ் மைண்டை கொஞ்சம் நல்லா ஏமாத்தி வச்சிருக்கிறதுனால ஐ கேன் டூ திஸ். பட் இப்படி பண்றதுனால ஐம் ஏபிள் டு அச்சீவ் கிரேட் திங்ஸ் இன் மை லைஃப். I'm able to focus a lot on my personal goals. I'm making my time to do my official work. நிறைய பேர் எப்படி வந்து உனக்கு இவ்வளோ டைம் கிடைக்குது அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் primarily because my sleeping habit is so good. And why my sleeping habit is good? நான் வந்து என்ன நானே வந்து மேனிபுலேட் பண்ணி கொஞ்சம் சப்கான்ஷியஸ் மைண்ட் அது இதுவும் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கிறதுனால. ஸோ வாட்ஸ் ராங்? இஃப் யூ வாண்ட் டு கெட் அ குட் ஹேபிட், why don't you try telling certain things? இந்த fill in the blanksக்கெல்லாம் ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் ஃபில் அப் பண்ணி why can't you ensure all these 4 components are taken care so that ஒரு நல்ல ஹேபிட்டை டக்குன்னு பழகக்கூடாது. ஓகே. ஸோ நம்ம இந்த ஹேபிட் லூப் பத்தின ஃபவுண்டேஷன் டீடைல்ஸ் தெரிஞ்சதுனால இதை வச்சு என்ன ஜேம்ஸ் கிளியர் சொல்லியிருப்பாருன்னா ஒரு 4 laws டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ஸோ எப்படி வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ஹேபிட் லூப்பை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்னா இந்த 4 laws ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெரி வெரி சிம்பிள் அண்ட் இட் இஸ் ஈஸி டு இம்ப்ளிமெண்ட். மேக் இட் ஆப்வியஸ், மேக் இட் அட்ராக்டிவ், மேக் இட் ஈஸி, மேக் இட் சாட்டிஸ்ஃபைங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம இந்த ஒரு விஷயத்தை பத்தியும் பார்ப்போம். ஸோ மேக் இட் ஆப்வியஸ் அப்படின்னா என்ன? ஸோ ஆப்வியஸ்னா கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா பண்ற மாதிரி வைக்கணும். அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் குவாலிட்டி டைம் வித் கிட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு பிரிங் திஸ் ஹேபிட். ஸோ வாட் ஐ ஹேவ் டு டூ, என்னுடைய அஃபிஷியல் கேலண்டர்ல ஐ ஸ்டார்டட் பிளாக்கிங் மை டைம் ஃபார் கிட்ஸ் டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா மற்ற ஆஃபீஸ் கால்ஸ் எப்படி பாப்பப் ஆகணும் அதே மாதிரி டைம் டு பி ஸ்பெண்ட் வித் கிட்ஸ் அப்படின்னு பாப்பப் ஆச்சுன்னா ஐ ஹாவ் நோ சாய்ஸ், நோ டைம் டு கெட் இன் டு ஃபீலிங்ஸ். ஐ ஹாவ் சம் ஒர்க் டு டூ. அதுக்கெல்லாம் டைமே இல்லை. I will just do control alt delete and then I'll step out of my office room. So இது எதனால முடிஞ்சது? ஒரு கியூ, ஒரு ட்ரிகர் பாயிண்ட். in my calendar I have to get a pop-up. இப்போ வந்து ஒரு ஹெல்தி டயட்டுக்கு நான் ஸ்விட்ச் பண்ணணும், நிறைய ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஸோ வாட் ஷுட் ஐ டூ? என்ன கியூ கிரியேட் பண்ணலாம்? Create a lot of visual cues அப்படிம்பாரு. So keep your fruits, nuts, everything on your work table. Keep it near your TV. Keep it in your living room. Keep it in your dining table. So இப்போ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா you get a chance to look at it every time you move around, right? So automatically it becomes so obvious you have to do that.
புக் ரீடிங் ஹேபிட் பழகணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே. கீப் யோர் புக்ஸ். அழகா இருந்துச்சுன்னா அது மியூசியம். அன்ஆர்கனைஸ்டா இருந்தாதாங்க அது ஹவுஸ். அதனால இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, என்ன திட்டு வாங்கிக்கோங்க. ஸோ கீப் புக்ஸ் ஆல் அரவுண்ட். பி இட் ஆன் யோர் ஒர்க் டேபிள், டிவி ரூம்ல, டைனிங் டேபிள், கிச்சன்ல, எல்லா இடத்துலயும் வந்து நிறைய புக்ஸ் அங்கங்க வச்சிருங்க. ஒரு டைம் புக்கு பார்க்கும்போது அச்சிச்சோ இன்னும் படிக்கலையே அப்படின்னு ஞாபகம் வரும். ஒரு 5 minutes a day ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி யூ வில் ஸ்லோலி இம்ப்ரூவைஸ் அண்ட் யூ வில் கெட் தட் ரீடிங் ஹேபிட். ஸோ இதே விஷயம் தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணணும். இதே வந்து ஒரு ஹேபிட்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ ஒரு பேட் ஹேபிட்ல இருந்து வெளியே வரணும்னா குட் ஹேபிட்டுக்கு வந்து மேக் இட் ஆப்வியஸ், விசிபிள் அப்படின்னு சொன்னோம். வெளியே வர்றதுக்கு பேட் ஹேபிட்ல இருந்துட்டு சே ஐ வாண்ட் டு குவிட் ஸ்மோக்கிங். ஸோ சிகரெட் பேக்கெட்டை ஜஸ்ட் ஹைட் இட் சம்வேர் இன் யோர் ஹவுஸ் ஸோ யூ டோன்ட் கெட் டு see that and get that trigger. Yeah. ஸோ செகண்ட் லா வந்து மேக் இட் அட்ராக்டிவ். மேக் இட் அட்ராக்டிவ்னா என்னன்னா, we all have this happiness hormone, right? From the brain secretes this happiness hormone called dopamine. So feeling good hormone அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வாக் பண்ணணும். நேச்சர் வாக் வந்து 15 minutes ஆஃப் நேச்சர் வாக் இஸ் அ மஸ்ட் அப்படின்னு ஒரு ஹேபிட் நான் ரீசெண்டாக செட் பண்ணிட்டேன். பட் ஐ ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட் அதை ஃபாலோ பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு மியூசிக் சாங்ஸ் கேட்கறதுனா ரொம்ப பிடிக்கும், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ். ஸோ the only time I can hear to music is while doing that daily walk அப்படின்னு ஒரு ரூல் போட்டுட்டேன். ஸோ ஆக்டிவ்லி பேரிங் two things. ஸோ ஒன்று வந்து யூ ஹாவ், how do I say, ஐ நீட் டு டூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும், ஐ வாண்ட் டு டூ அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஐ நீட் டு டூ என்னங்கிறது என்னன்னா, லிசனிங் டு மியூசிக். ஐ பேட்லி நீட் டு டூ தட். டெய்லி வாக்கிங் அப்படிங்கிறது புதுசா நான் அக்வயர் பண்ணிட்டு இருக்கிற ஹேபிட். ஸோ ஐ வாண்ட் டு பிரிங் திஸ் ஹேபிட். ஸோ இந்த வாண்ட் டு, நீட் டு அப்படிங்கிறத ரெண்டையும் பேர் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால்ட் ஹேபிட் ஸ்டாக்கிங். ஓகே. ஸோ இது நடந்துச்சுன்னா இது நடக்கும். ஸோ எப்பெல்லாம் எனக்கு போகணும், அப்படி வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறனோ, இல்லை போக வேண்டாம்னு நினைக்கிறனோ, ஸோ ஆட்டோமேட்டிக்லி ஐயோ அந்த சாங்ஸ் கேட்கணுமே, இதை விட்டா வேற எந்த டைம்லயும் ஐ கான்ட் ஹியர் டு திஸ் மியூசிக் அப்படின்னு நானே ஒரு ரூட் செட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ வந்துட்டு ஐ டோன்ட் ஹேவ் அ சாய்ஸ், ஸோ ஐ ஹேவ் டு கோ ஃபார் தட். ஸோ இப்போ வந்து இன்ஃபேக்ட் எவ்ரி சிம்பிள் திங், ரைட், பி இட் விஷுவலைசேஷன் பண்றதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் ஃபைண்டிங் இட் வே டு டிஃபிகல்ட். ஸோ இப்போ என்ன பண்ணேன், காஃபி எனக்கு ஐ லவ் டேஸ்டிங் தட் ஹாட் காஃபி, ரைட். ஸோ whenever I sip my coffee I have to visualize. So the moment I started pairing this, it became so attractive that I started doing that. So every book complete பண்ணும்போதோ I started gifting a new dress. So I started buying a new dress for myself. So in the மாதிரி do certain things to get that happiness hormone. So you feel so good about that. So you end up doing that new habit அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுவே பிரேக் த பேட் ஹேபிட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், அட்ராக்டிவ் அப்படிங்கிறத அன்அட்ராக்டிவ் அப்படின்னு மாத்திக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட் சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எவ்ரி டைம் யூ வாண்ட் டு கோ அண்ட் டச் த ஸ்வீட், ஒரு 10 kgs வெயிட் ஆட் ஆனா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்களே விஷுவலைஸ் பண்ணி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் யூ கோ அண்ட் கிராப் த ஸ்வீட், அந்த இமேஜ் உங்களுக்கு முன்னாடி, கண்ணுக்கு முன்னாடி வர்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணுங்க. So believe me, you will not be able to even touch more than one sweet in a day. So this is called make it attractive law. The third law என்னன்னா, make it easy. யூஸ்வலி நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, நம்ம எப்பவுமே வந்து நோகாம நோம்பி கும்பிடுறது எப்படின்னு மட்டும்தாங்க நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன லிட்டில் எஃபர்ட் போட்டுட்டு அதை கேஷுவலா செய்யணும், அதை செய்யறோன்னே தெரியக்கூடாது, ஃப்ரிக்ஷனே இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டி டைம்ல செஞ்சு முடிச்சிடணும். ஆனா வந்து எனக்கு பெரிய அவுட்கம் வேணும் அப்படின்னு நினைப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ அதுதான் வந்து மேக் இட் ஈஸி அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிறதுனால டோன்ட் ட்ரை டு பிகம் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். நான் ஜிம்முக்கு போய் 1 hour பண்ணணும் அப்படின்னு ரொம்ப பெர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்க ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் ஓகே, ஸ்டார்ட் டூயிங் ஒர்க் அவுட்ஸ் ஃபார் 1 hour இன்சைட் யுவர் ஹோம், தட்ஸ் ஓகே. ஆர் நான் ஃப்ரூட்ஸ் ஹெல்தி டயட்டுக்கு மாறணும் அப்படின்னா டக்குன்னு சாப்பிட்ற மாதிரி பனானா, கோவா, ஆப்பிள் எல்லாம் சாப்பிட ஆரம்பிங்க. கீப் இட் ஆன் யுவர் ஒர்க் டெஸ்க். அதை விட்டுட்டு பைனாப்பிள், வாட்டர்மெலன் எல்லாம் கொண்டு வந்து ஒர்க் டெஸ்க்ல வைக்கிறதுனால you have to spend more time, go to the kitchen, cut it down and have it. So it is complicated, right? So make it easy. இப்போ
ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி வாக்கிங்க்கு டூ இட் நியர் யுவர் ரெசிடென்ஸ். நீங்க இதுக்காக கார் எடுத்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் டிரைவ் போய் அங்க பார்க்ல போய் வாக்கிங் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டாஸ்கா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால், மேக் இட் ஈஸி அன்டில் யூ கெட் சோ கம்ஃபர்டபிள் வித் இட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட். இதுவே பிரேக்கிங் த பேட் ஹேபிட்டா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டிவி அப்படியே அடிக்டா இருக்கிற பல பேருக்கு வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் நல்லா வந்து போகும்னு நினைக்கிறேன். அந்த டிவி ஒயரை வந்து இதுல இருந்து அன்பிளக் பண்ணி வச்சிருங்க எப்பவுமே. டிவி ரிமோட் இருக்கு இல்லையா? அதுல இருக்கிற பேட்டரிஸ எப்பவுமே ரிமூவ் பண்ணி வைங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்க போய் டிவி வாட்ச் பண்ணலாம்னு உட்காரும்போது, வித்தின் அ செகண்ட் டக்குன்னு டிவி ஆன் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இட்ஸ் வெரி டஃப் டு கெட் அவுட் ஆஃப் தட் ஹேபிட். இதுவே வந்து இப்படி பண்றதுனால இட் வில் டேக் ஃபியூ மினிட்ஸ் டு கெட் ஆல் தட் ரைட், கெட் ஆல் தட் செட் டு கெட் இன் டு அ டிவி வாட்சிங் மோட். அதனால இட் பிகம் சோ காம்ப்ளெக்ஸ். ஸோ அந்த ஹேபிட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு ஈஸியா சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆத்தர். ஸோ மூவிங் ஆன் டு த ஃபோர்த் லா, மேக் இட் சாட்டிஸ்ஃபையிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிம்முக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, எவ்ரிடே ஜிம்முக்கு போனப்போ உடனே நான் மிரர் பாருங்க, எவ்வளோ ஸ்லிம்மா எங்க தெரியணும்ல இந்த ஜிம்முக்கு வர ஆரம்பிச்சதுல இருந்து அப்படின்னு சொல்லுங்க. அப்படி ஆகாட்டியும் ப்ளீஸ் தயவு செய்து சொல்லி மேனிப்புலேட் பண்ணி உங்களை நம்ப வைங்க. நோ சாய்ஸ். இந்த ஸ்கின் டோன் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா அந்த ஃப்ரூட் டயட்ஸ்க்கு மாறினதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுங்க. நடந்துச்சுன்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். நடக்காட்டி நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மைண்டை ஏமாத்த ட்ரை பண்ணுங்க. ஸோ ஐ டூ திஸ் வித் மை கிட் ரைட். ஸோ ஆப்வியஸ்லி லைக் எவ்ரி அதர் சில்ட்ரன், எப்போல்லாம் வெளியே போறோமோ தே வாண்ட் பேட்லி டு ஹேவ் பீஸா. ஸோ அப்போதான் வந்து இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணும். எவ்ரி டைம் வி கோ அவுட், whenever we skip pizza, I will give you $500 for your savings. அதை யூஸ் பண்ணி யூ கேன் கெட் யோர் எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்தோம். ஸோ எவ்ரி டைம் வி கோ அவுட் மை கிட்ஸ் வில் ஸ்டார்ட் புட்டிங் தட் ஈக்குவேஷன். இந்த பீஸா சாக்ரிஃபைஸ் பண்ணா அந்த டாய் மம்மி வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. 1 இயரா கெஞ்சி கேட்டு வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த $500 சேர்த்தி 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 வச்சு அந்த எக்ஸ்பென்சிவ் டாய் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு they were okay to sacrifice pizza because I was delaying their expensive toy to buy that toy. So அந்த craving வந்து அவங்கள வந்து it was so easy for me to get rid of this habit and create a long term habit of switching to a healthy diet whenever we go out. ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு மட்டும் இல்லை, இட்ஸ் ஸோ அப்ளிகபிள் ஃபார் எவ்ரிபடி. ஸோ எதுவுமே வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ காட் அட் ஒன் பாயிண்ட் ரொம்ப ஐ காட் அடிக்டட் டு காஃபி. ஓகே, ஸோ ஆஃப்டர் சம் டைம் ஐ வாண்ட் டு கெட் அவுட் ஆஃப் இட். ஸோ அதனால வாட் ஐ டிட் இஸ் அந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக ஜாகரி வச்சு ட்ரை பண்ணுறது, இல்லை என்னோட ஃபேவரட் நெஸ்கஃபே பிராண்டுக்கு பதிலாக வேற லோக்கல் காஃபி பவுடர் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் கேவலமாக இருக்கும் இல்லையா காஃபி. ஸோ அதனால என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் குறைய ஆரம்பிச்சுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த கிரேவிங் குறைஞ்சுது. ஸோ ஐ ஹாவ் காஃபி ஒன்லி ஒன்ஸ் இன் அ டே நவ். ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் வேணுமோ எதெல்லாம் வேண்டாமோ இந்த 4 விஷயங்களை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் ஈஸிலி அக்வயர் அ நியூ ஹேபிட் அண்ட் யூ கேன் கெட் ரிட் ஆஃப் அ பேட் ஹேபிட் அப்படிங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த புக்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்னா, ஒரு ஹேபிட் லூப் அப்படிங்கிறது வந்து இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 4 திங்ஸ். கியூ, ஒரு ட்ரிகர் பாயிண்ட், ரேவிங், ஒரு மோட்டிவேஷனல் ஃபோர்ஸ். The third is the response, which is the action you do. And the fourth is the reward, the value you get, the outcome you get. ஸோ இந்த ஹேபிட் லூப் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையறதுக்கு வந்து 4 டிஃப்ரெண்ட் லாஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். மேக் இட் ஆப்வியஸ், மேக் இட் அட்ராக்டிவ், மேக் இட் ஈஸி, மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். ஸோ இந்த 4 விஷயங்களை நம்ம பண்ணோம்னா இட் இஸ் ஸோ ஈஸி டு acquire a new habit அப்படின்னு பார்த்தோம். அதுவே வந்து the converse is true. If you want to come out of a bad habit, make it invisible, make it unattractive, make it difficult, make it unsatisfying. So இதுதான் crux of Atomic Habits by James Clear. Thank you for watching this video. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா do like and subscribe to my channel. See you.